அனைவருக்கும் நமஸ்காரம். நம்ம நேத்திக்கு பார்த்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, சக்தி பூஜையை பற்றி பார்த்துருந்தோம். அதாவது நாம் உலகத்தில் பார்க்கக்கூடிய அந்த பூஜை புனஸ்காரங்களில் வந்து மகான்கள் சில அனுபவங்கள் எழுதி வச்சுருக்கிறாங்க. சக்தி பூஜை செய்யும்போது மதுபானம் அருந்தாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி எழுதுனதை நாம் தவறாக நாம் உண்டு பண்ணக்கூடிய கல்லும் சாராயம் தான் அந்த மதுபானம்னு சொல்லி தவறுதலாக புரிஞ்சல் ஏற்பட்டு நாம் ஒரு பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது அந்த கடவுள்னு சொல்லி நாம் நினச்சிட்ருக்கக்கூடிய படத்துக்கு, அந்த உருவத்துக்கு கல் சாராயத்தெல்லாம் வந்து நைவேத்தியமாக படைச்சு அதைவே நாம் குடிச்சுக்கிட்டும் நம்ம உடம்பையும் மனசையும் கெடுத்துக்கிட்டு இந்த சமுதாயத்தையும் கெடுத்துக்கிட்டு நாம் இருந்தோம். அதுதான் சாமி வந்து என்ன சொன்னார்னா, அந்த மகான்கள் குடித்தது வந்து நாம் உண்டு பண்ணக்கூடிய கல்லும் சாராயமாக இருக்கக்கூடிய அந்த மது அல்ல, நம்முடைய எண்ஜான் பனைமரமாக இருக்கக்கூடிய நம்ம சிரசிலிருந்து அது உற்பவித்து வரக்கூடிய ஒரு மது. அதற்கு பேர் அமிர்தம் அப்படிங்கிறத சாமி சொல்லியிருந்தார். அந்த மதுவை தான் அந்த மகான்கள் குடித்தாங்க. நாம் நினைக்கிற இந்த கல்லையும் சாராயத்தையும் கிடையாது. ஏன் அந்த விஷயம் அங்கே வருது அப்படின்னா, இந்த ஜீவன் வந்து சக்தியை பூஜிக்கிறது தான் சக்தி பூஜை அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த சக்தியினால தான், அந்த சக்தியினுடைய சலனத்தினால தான் ஜீவன் வந்து செத்து போயிட்டுருக்குது. அந்த ஜீவன் சாகாமல் இருக்கணும் அப்படின்னா சக்தியினுடைய சலனம் அங்கே தடுக்கப்படணும். சக்தி இந்த உலகத்தை உண்டு பண்ணாமல் இருக்கணும். அப்போ தான் இந்த ஜீவன் இந்த உலகத்தில் பந்தப்படாமல் இருக்கும். அதனால ஜீவன் வந்து சக்தியை வணங்குது. எனக்கு இந்த பந்தத்திலேருந்து விடுதலை ஆகிறதுக்கு இந்த உலகம்ங்கிற ஒரு பந்தத்தை ஏற்படுத்தாத அப்படின்னு சொல்லி அது வந்து ஒரு பூஜிக்குது அப்படின்னு சொல்லி சாமி சொன்னார். அப்படி அந்த பூஜை அந்த ஜீவன் பண்ணும்போது அந்த சக்தி என்ன பண்ணுன்னா, நம்மளுடைய புருவ மத்தியத்தில் லயிக்க ஆரம்பிக்கும். அப்போது நம்முடைய உபஸ்தம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து அங்கே இருக்கக்கூடிய சுக்கிலம் அங்கே செலவு எதுவும் ஆகாததுனால அது மிகுதியாயிட்டே வரும். அப்படி அதிகமாகும் போது அதிலிருந்து தான் வடிஞ்சு நம்ம அண்ணாக்கு வழியாக புருவ மத்தியத்திலிருந்து அந்த அமிர்தம் வந்து இறங்கும். அப்படி தான் இந்த அமிர்த பானத்தை எல்லா ஞானிகளும் மகான்களும் அவங்க அனுபவம் மூலமாக குடித்தாங்க. அதைத்தான் தேவாமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த அமிர்தம் தான் பார்க்கடலை கடையும் போது கிடச்ச அமிர்தமாக புராண கதைகளில் சொல்லப்பட்டது. அதனால் சக்தி பூஜைன்னு சொல்கிறத வந்து நாம் சரியாக புரிஞ்சுக்காமல் தப்ப அபிப்பிராயத்தினால பல மூட நம்பிக்கைகளில் நமக்கு தெரிஞ்ச விஷயங்களை நாம் செஞ்சுட்டு இருந்தோம். அதனால் ஜீவசக்தி விரயமாகி அது செலவாய் தீர்ந்து போகுதே தவிர அதில் வந்து சக்தியினுடைய சேமிப்போ இல்லை நம்மளுடைய மோட்சத்துக்கான உபாயமாவோ அது எதுவுமே இருக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி சாமி சொல்லியிருந்தார். ஸோ அதை தொடர்ந்து நாம் இன்றைக்கி பார்க்க இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அத்தியாயம் வந்து 21 நானாவித மதங்களை பற்றி தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். நானாவித மதங்கள், ஆமாம் 20, அத்தியாயம் 20. நேற்று பார்த்தது 19, இன்றைக்கி பார்க்குறது 20. அதில் நானாவிதமான மதங்கள் பற்றி தான் நம்ம பார்க்குறோம். அப்போ என்னென்ன மதங்கள் இருக்குது பொதுவாக அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்தியாவில் மட்டுமே எடுத்துக்கிட்டால் இந்து மதம்னு ஒன்று இருக்குது, கிறிஸ்தவ மதம்னு ஒன்று இருக்குது, அப்புறம் இஸ்லாமிய மதம் அப்படின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று புத்த மதம் அப்படின்னு சொல்லி இருக்குது. அப்போது நாம் இதில் எந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்து வளர்த்திருக்காங்க அப்படின்னா, நம்மளாம் இந்து மதத்தை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு சிலருக்கு முகமதிய மதம், அதாவது இஸ்லாமிய மதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிலருக்கு புத்த மதம்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுடைய பெற்றோர்கள் எந்த மதத்தில் இருந்தாங்களோ அந்த சந்ததியில் நாம் வரும்போது நாம் அந்த மதத்தராக வளர்க்கப்படுறோம். நம்ம பிறப்பில் நமக்கு எந்த ஒரு மதமும் கிடையாது. நம்முடைய வளர்ப்பினுடைய அடிப்படையில் நாம் வந்து இந்த மதத்தை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி அந்த வளர்க்குறதுல தான் அது வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு வர்றோம். அப்போது இந்த இந்து மதம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு ஹிந்து குடும்பத்திலேருந்து நான் பிறந்து வந்திருக்கிறேன். அப்போது நான் ஒரு இந்து மதத்தான் அப்படின்னு நான் சொல்லணும் அப்படின்னா, அந்த இந்து மதம் என்ன சொல்லிச்சோ அதை கேட்டு நடந்து என்னுடைய பெற்றோர்கள் என்ன அந்த வழியில் அவங்க வழி நடத்தியிருக்கணும். அப்போ தான் நான் இந்து மதஸ்தான் அப்படின்னு சொல்ல முடியும். அப்படி ஈஸ்வர மதஸ்தான் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமா சாமி வந்து முதல் அத்தியாயத்திலே குறிப்பிட்டிருப்பார். ஈஸ்வர மதம்னா என்ன அப்படின்னு, தன்னுடைய சக்தியை யார் ஒருவர் வெளியில் விடாமல் தனக்குள்ளாரே சேமித்து வைக்கிறாரோ அவர் தான் ஈஸ்வர மதஸ்தானாக இருக்க முடியும். ஏன்னா ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லும்போது அவர் சர்வ வியாபி அல்ல. அவருடைய சைத்தன்யம் எல்லா இடங்களிலும் பரவி இருக்குது. அந்த ஈஸ்வரனுக்குன்னு ஒரு இருப்பிடம் இருக்குது. அந்த இருப்பிடத்தில் போய் நம்மளுடைய மனசை நிலைநிறுத்துறவனாக இருக்கணும். அப்போ நம்மளுடைய சக்தி வெளியில் நானா விதங்களிலும் பரவி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் அந்த புருவ மத்தியமாக இருக்கக்கூடிய நமக்கு உள்ளார நம்ம அது போக முடியறதில்ல.
ஒரு வீடு இருக்குன்னா அந்த வீட்டு திண்ணையில் நின்றுக்கிட்டு நம்ம வெளி விஷயங்களை பார்த்துட்ருக்குறோம். அப்போ உள் அப்படிங்கிற பகுதி நம்மளால் பார்க்கவே முடியாது. நம்ம உள்ளுக்குள்ளார பார்த்தோம் அப்படின்னா அந்த வெளி விஷயங்கள் நமக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடும். அப்போ ஏதோ ஒன்றோட தான் நம்ம தொடர்பு கொள்ள முடியும். 2 விஷயத்தோடு நம்மளால் தொடர்பில் இருந்துட்டு செய்ய முடியாது. இதைத்தான் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லுவார்னா, 2 எஜமானர்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. பரத்தை பகைத்து உலகத்தை சிநேகிப்பான், அல்லது உலகத்தை பகைத்து பரத்தை சிநேகிப்பான் அப்படிம்பார். அதாவது 2 எஜமானர் நமக்கு இருக்காங்க, நமக்கு வேலை தர்றதுக்காகவே, நம்மளை அவங்களோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறதுக்காகவே. அப்படி அந்த 2 எஜமானர் யார் அப்படின்னா, ஒன்று உலகம், இன்னொன்று பரலோகம்ங்கிறார். அந்த பரலோகம்ங்கிறது நமக்கு உள்ளார இருக்குது. பரமன் இருக்கக்கூடிய லோகம் தான் பரலோகம். அந்த பரமன் எங்கே இருக்கிறாரு? நம்மளுடைய புருவ மத்தியத்தில் இருக்கிறார். அதைத்தான் இயேசு கிறிஸ்து கண்மலை அப்படின்னு சொல்லுவார். நம்ம 2 இமைகளுக்கு மையம் இமயம் அப்படின்னு நம்ம இந்து மதத்தில் குறிப்பிடுறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுவார்னா அதை கண்மலை அப்படின்னு குறிப்பிடுவார். கண்களுக்கு மேலே ஒரு முகடு மாதிரி ஒரு மலை மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டு சொல்கிறார். அதனால் அது கண்மலை. அப்போது அங்கே தான் பரலோகம் இருக்குதுன்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஒன்று நீங்கள் பரலோகத்தை நேசிக்கணும், அதுக்கு பணிவிடை செய்யணும், நீங்கள் அதோட தொடர்பில் இருக்கணும். இல்லைன்னா இந்த உலகத்தை நேசிக்கணும், உலகத்தினுடைய தொடர்பில் நீங்கள் இருக்கணும், உலகத்துக்கூடையே நீங்கள் இருக்கணும். இந்த 2ல் ஏதோ ஒன்று தான் நம்ம தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போது அந்த நான் உலகத்தை நான் நேசிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நான் அந்த பரலோகத்தை நான் வெறுக்கிறேன்னு அர்த்தம். நான் இந்த பரலோகத்தை நேசிக்கிறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே இந்த உலகத்தை வெறுக்க வேண்டியதாக இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் அது ஒன்று வெளியில் இருக்குது, ஒன்று உள்ளே இருக்குது. அப்போது உள்ளுக்குள்ளார பார்க்கும் போது நமக்கு வெளி கிடையாது, நம்ம வெளியில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு உள் கிடையாது. அதனால தான் சாமி சொல்லுவார், தன்னைத்தான் பார்க்கிறதாயின் மற்றொன்றை அறிகிறதில்லை, மற்றொன்றை அறிகிறதாயின் தன்னைத்தான் பார்ப்பதில்லை அப்படிங்கிறாரு. அப்போ நாம் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்குறோம்? நம்மளை கவனிக்காமல் வெளி விஷயங்களில் தான் ஈடுபட்டுருக்குறோம். அப்போ நம்மளுடைய ஸ்நேகம் எங்கே இருக்குது அப்படின்னா வெளி விவகாரங்களில் தான் இருக்குது. அப்போ நம்மளுடைய பகைமை எங்கே இருக்குதுன்னா பரலோகத்துக்கு எதிரான ஒரு விஷயமாக தான் இருக்குது. அப்போ ஈஸ்வரனை பகைச்சிக்கிட்டு நான் ஈஸ்வரனை பார்க்கணும், ஈஸ்வரனை அடையணும், ஈஸ்வரனோட சேரணும் அப்படிங்கிறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குதா அப்படின்னா அது நம்மளால் முடியாத விஷயம். அதுக்கு எந்த ஒரு சாத்தியமும் கிடையாது. நம்மளுடைய நேசம் ஈஸ்வரனை சார்ந்ததாக இருக்கணும். அப்போ தான் நாம் ஈஸ்வரனை போய் அடைய முடியும். ஆனால் நாம் இது நாள் வரைக்கும் ஈஸ்வரனை நேசித்ததே கிடையாது. ஏன்னா நம்ம ஜீவசக்தியை வெளியில் விட்டு செலவு பண்ணுறதை தவிர நம்ம எதுவுமே செஞ்சது கிடையாது. அந்த ஜீவனை நமக்குள்ளார தக்க வச்சுக்கிறதுக்கான எந்த முயற்சியும் நம்ம செஞ்சது கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளை எப்படி ஈஸ்வர மதஸ்தன்னு சொல்ல முடியும்? அது நிரீஸ்வர மதஸ்தன்னு வேணால் சொல்லிக்கலாம். அதாவது ஈஸ்வர மதத்துக்கு எதிரானவர் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாம். அப்போது இந்து சம்பிரதாயத்தில் பிறந்து வந்த நான் அது இந்த சம்பிரதாயம் சொல்லி கொடுத்த அந்த கோட்பாடுகளை நான் மீறி நடந்துகிட்ருக்கிறேன் அப்படின்னா நான் இந்து மதத்தைனா என்னை அறிவிக்கவே முடியாது, அப்படி நான் சொல்லிக்கவே முடியாது. அப்படி தான் நாம் ஆனால் நினச்சிக்கிறோம். நான் பிறந்ததுனால அந்த சந்ததியில் பிறந்ததுனால நான் ஒரு இந்து மதஸ்தன்னு நம்ம சொல்லிக்கிறோம். நம்மளுடைய சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் ரிலிஜியன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் ஹிந்து அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். ஆனால் நான் ஹிந்துவாக இருக்கிறேனா இல்லையா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதுக்கு ஆன்சர் கூட பண்ணலாம், இல்லை அப்படின்னு ஒரு ஆன்சர் கூட அதுக்கு நம்ம வச்சிடலாம். ஆமாம் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஈஸ்வர மதத்துக்கான டெஃபனிஷன் அப்படிப்பட்டதாக இருக்குது. அந்த டெஃபனிஷனுக்கு ஏற்ற மாதிரி நாம் இங்கே வாழ்கிறது கிடையாது. அப்போது ஒரு இந்து மதஸ்தன் அப்படின்னு சொல்லி நாம் சொல்கிறோம் அப்படின்னா நமக்கு ஈஸ்வர சேவையை சரிவர செய்ய தெரிஞ்சவனாக இருக்கணும். ஈஸ்வர சேவை அப்படிங்கிறத பற்றி 4ஆம் அத்தியாயத்தில் சாமி குறிப்பிட்டு சொல்கிறாரு. சேவித்தல் அப்படின்னா உட்கொள்ளுதல்னு அர்த்தம். அப்போது ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சக்தியை அது வெளியில் போகாமல் நமக்குள்ளாரே தக்க வச்சுக்கிறது. அப்படி தக்க வச்சுக்கிறவன் தான் ஈஸ்வர சேவை செய்ய முடியும். அப்படி தக்க வச்சுக்கிறதுக்கு பேர் தான் ஈஸ்வர சேவை. ஒரு கோயிலுக்கு போய் பூஜை புனஸ்காரங்களை பண்ணிவிட்டு அங்கே ஒரு வேண்டுதல் பிரார்த்தனைகளை செஞ்சுக்கிட்டு அதுக்கு டொனேஷன்ஸை கொடுத்துட்டு அங்கே இருக்கிற மன நிம்மதிக்காக கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துட்டு வர்றது, இதுலெல்லாம் ஈஸ்வர சேவை ஆகாது. ஏன்னா ஈஸ்வரனுங்கிறது நம்முடைய ஜீவனாக இருக்குது. அந்த ஜீவனை நாம் நேசிக்கணும். அந்த ஜீவனை நம்ம வெளியில் விட்டு தீர்க்காமல் இருக்கணும். நமக்கு உடம்புக்கு சரியில்லாதப்போ நம்மளை எத்தனை பேர் நம்ம குடும்பத்தார் நம்மளை கவனமாக பார்க்குறாங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒன்றுனா நம்ம எப்படி துடிச்சு போயிடுறோம். அப்போ அவங்க மேலே நேசம் வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளார வருது இல்லைங்களா? அப்போ நம்ம ஜீவனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிற எண்ணம் நமக்குள்ளார வந்துச்சுன்னா தான் நாம் அந்த ஜீவனை நேசிக்கிறோன்னு அர்த்தம். அதனால தான் சாமி 4ஆம் அத்தியாயம் கடைசியில் அவர் சொல்லுவார், உம்முடைய ஜீவனை நீர் நேசிக்கிறீரா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நேசிக்கலை அப்படின்னா நீ செத்து தான் போவ.
நீ நேசிச்சினா நீ செத்து போக மாட்டேங்கிறார். அப்போ நம்ம செத்து போகிறதுக்கான ஒரு காரணமாகவே சாமி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உம்முடைய ஜீவனை நீர் நேசிக்காததுனால தான். அது போனால் போயிட்டு போகுது, அப்படி எனக்கு இங்கே வெளியே இருக்கிற விஷயங்கள் தான் முக்கியம், சினிமா பார்க்குறது தான் முக்கியம், வெளியில் டூர் போயிட்டு வர்றது தான் முக்கியம் அப்படின்னு அந்த ஜீவனை விடவும் மற்ற விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோன்னு அர்த்தம். எனக்கு மற்ற விஷயத்தை விட ஜீவன் தான் முக்கியம்னு நினச்சிருந்தா, என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னுடைய உபஜீவனத்தை தவிர மீதி எல்லா நேரத்தையும் நான் ஈஸ்வரனுக்காக நான் என்னால் செலவு பண்ணியிருக்க முடியும். என் ஜீவனுக்கான ஒரு அந்த சேமிப்புக்கான ஒரு நேரத்தை என்னால் ஒதுக்கியிருக்க முடியும். அதை நான் செய்யலை அப்படின்னா அந்த ஜீவனை விடவும் நான் வேறு எதையும் நான் பெருசாக நினச்சிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்குது. ஆனால் நம்ம சொல்கிறது மட்டும் ஜீவன் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது, ஜீவன் இல்லைன்னா நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது, ஜீவன் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம பக்கம் பக்கமாக சொல்கிறோம். ஆனால் செயல்பாட்டில் அதை நம்ம கொண்டு வந்தால் மட்டும்தான் அந்த பலனை நம்ம அனுபவிக்க முடியும். பேசுகிறதுனால அங்கே எந்த ஒரு பலனும் இருக்கிறதில்ல. அப்படி நம்மளுடைய நடவடிக்கைகளை நாம் கவனித்து வந்தோம் அப்படின்னா ஈஸ்வர சேவை செய்கிறதுக்கு தகுந்த ஆளாக நாம் இது நாள் வரைக்கும் இருந்ததில்லை அப்படின்னு தான் நாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த ஈஸ்வர சேவையை நம்ம இது நாள் வரைக்கும் செஞ்சுருக்கிறோமா அப்படின்னு கேட்டு பார்த்தா, அது ஆலோசனை செஞ்சு பார்த்தா நம்ம செய்யலான்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போது செய்யாதவரை நம்ம ஈஸ்வர மதஸ்தன்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அவர் நிரீஸ்வர மதஸ்தராக இருக்கிறார். அப்போது இந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறது ஒரே பொருள் தான். அந்த ஒரே பொருளுக்கு இத்தனை மார்க்கங்கள் உண்டாகிறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நம்ம நம்புகிறோம் அப்படின்னா அது ஒரு பைத்தியக்கார செயல்னு அர்த்தம். அதனால தான் சாமி சொல்கிறாரு, உலகத்தில் நானாவிதமான மதங்கள் உண்டென்று சொல்லுவது ஒரு பைத்தியக்காரத்தனம்ங்கிறார். ஏன்னா ஒரே பொருள் தான் இருக்குது. அந்த ஒரு பொருளை போய் அடையிறதுக்கு அங்கே ஒரு பாதை தான் இருக்க முடியும், நானாவித பாதைகள்லாம் கிடையாது. இப்போ நான் எங்கள் வீட்டில் இருந்து ஒரு இடத்துக்கு நான் போகணும், அங்கே போக அவரை போய் சேர்றது தான் அங்கே ஒரே குறிக்கோள். அங்கே நிறையா பேர் இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தரை நான் செலக்ட் பண்ணி போகலாம். இருக்கிறது ஒரே ஆள் தான். கடவுள்னு சொன்னாலே அவர் ஒருத்தர் தான். அந்த ஒரே ஆள்கிட்ட நம்ம போகிறதுக்கு அவரை நோக்கின பயணம் மட்டும்தான் அங்கே இருக்குமே தவிர வேறு எதுவுமே அங்கே சாத்தியம் கிடையாது. அதனால் இந்த உலகத்தில் எத்தனை மகான்கள் தோன்றி வந்திருந்தாலும் அவங்க அந்த ஒரே ஈஸ்வரனை தான் போய் பார்த்துருக்குறாங்க. அந்த ஒரே ஈஸ்வரனுடைய அனுபவத்தை தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. அவங்க காமிச்சு கொடுத்த பாதையும் ஒரே விஷயமாக தான் இருக்க முடியும். அவர் பல வகையிலெல்லாம் இருக்க முடியாது. ஏன்னா ஈஸ்வரன் உள்ளில் இருக்கிறாரு, புருவ மதியத்தில் இருக்கிறாரு. அவரை போய் அடையிறதுக்கான பாதைங்கிறதும் ஒரே பாதையாக தான் இருக்க முடியும். அதனால தான் இயேசு கிறிஸ்து சொல்லுவார், இடுக்கமான வாசல் வழியே உட்பிரவேசியுங்கள் அப்படிங்கிறாரு. அது ரொம்ப இடுக்கமாக இருக்கும். அந்த பாதையில் நீங்கள் உட்பிரவேசிங்கள். விசாலமான பாதையிலே பிரவேசிக்கிறவர்கள் அநேகருங்கிறார். அந்த விசாலமான பாதை எது அப்படின்னா இந்த உலகம்தான். இந்த உலகத்தினுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அது வழியாக போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் இடுக்கமான வாசல் வழின்னு ஒன்று உள்ளுக்குள்ளார ஒன்று இருக்குது. அந்த வாசலை தேர்ந்தெடுக்கிறவங்க ரொம்பவும் குறைவுங்கிறாரு. அந்த வாசலை தேர்ந்தெடுங்க, அங்கே தான் பரலோகத்தை நீங்கள் சந்திக்க முடியுங்கிறாரு. நாம் வெளியில் இருக்கக்கூடிய ஆகாசத்தில் அந்த பரலோகத்தை தேட முடியாது. காரணம் என்னென்னா அது நம்மளுடைய பிரதிபலிப்பது. இங்கே இருக்கிறது தான் அங்கே தெரிய போகுது. ஆனால் அங்கே நீங்கள் வெறும் பார்க்க மட்டும்தான் செய்ய முடியும், எந்த அனுபவமும் கிடைக்க போகிறது கிடையாது. ஆனால் நீங்கள் அனுபவிக்கணுன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளார அந்த பிரதிபலிப்பினுடைய மூலத்துக்கே நீங்கள் போனால் தான் முடியும். எதையாவது ஒன்று மாற்றணும், உங்களுடைய வாழ்க்கையினுடைய விஷயங்களை மாற்றி அமைக்கணும் அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளார போனால் மட்டும்தான் சாத்தியமாகும். நீங்கள் வெளியில் இருந்துக்கிட்டு எதையுமே நீங்கள் இங்கே மாற்றிட முடியாது. எப்படின்னா, நான் ஒரு கண்ணாடியை பார்த்து நின்று என் முகத்தை பார்க்குறேன். என்னுடைய கன்னத்தில், அந்த கண்ணாடியில் நான் பார்க்கும்போது என் கன்னத்தில் ஒரு கரை இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. இப்போ அந்த கரையை நான் அழிக்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும், நான் என் கண்ணுக்கு தெரிகிற அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த உருவத்தில் அந்த கரையை நான் பார்த்துட்டேன். இப்போ நான் அழிக்கணும்னா அந்த கண்ணாடியை வச்சு தேய்ச்சிட்டு இருந்தால் அது அழிய போகிறது கிடையாது. அது வெறும் பிரதிபலிப்பு தான். அது அழிக்கணும்னா அந்த பிரதிபலிப்பு எங்கிருந்து வந்துச்சோ அந்த மூலத்தை பார்த்து நான் அழிக்கணும். ஏன் உண்மையாகவே என்னுடைய அந்த கன்னத்தில் இருக்கிற கரையை நான் அழிச்சேன்னா என் பிரதிபலிப்பில் இருக்கக்கூடிய கரையை அங்கே நீங்கிற போகுது. அப்போது நான் எவ்வளோ நாள் அந்த மூலத்தினுடைய கரையை அழிக்காமல் வெறும் கண்ணாடியில் நான் பார்க்கக்கூடிய கரையை மட்டும் தேய்ச்சிக்கிட்டே இருந்தால் அது அழிஞ்சு போகிறது கிடையாது. அதை நீங்கள் எந்த வகையிலையும் மாற்றி அமைக்க முடியாது. அப்படி தான் நிறைய பேர் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் உலகத்திலே தீர்வை தேடிட்டு இருக்கிறாங்க. இங்கேயே மாற்றிடலாம், வெளியிலிருந்தே மாற்றிடலான்ட்டு. அது ஒரு காலம் சாத்தியமில்லாத விஷயம். அது அந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய கரையை அழிக்கிற ஒரு விஷயம். அதுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது, அழிக்கவே முடியாது. அதை அழிக்கணும்னா நீங்கள் உள்ளுக்குள்ளார போங்க, உள்ளுக்குள்ளார மாற்றுங்க. வெளியில் அந்த பிரதிபலிப்பு மாறி போயிடும். அந்த வேலையை நாம் இது நாள் வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அந்த ஒரு பாதையை நாம்
தேர்ந்தெடுத்ததே கிடையாது. அதனால தான் இப்போ உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கடவுளை தேடிட்டு மட்டுமே இருக்காங்களே தவிர, யாரும் கண்டடைஞ்சது கிடையாது. நம்மளை வச்சு மொத்தமாக சொல்கிறேன். நம்மனாலேயே அது முடியறதில்ல. ஏன்னா நம்மளுடைய தேடல்ங்கிறது உள்ளுக்குள்ளார கிடையாது. வெளியில் மட்டுமே தேடிட்டு இருக்கிறோம். வெளி விஷயங்கள்லேயே கவனத்தை செலுத்திட்டு இருக்கிறோம். அப்படி தான் இந்த உலகத்தில் இருந்த மகான்கள் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க தனக்குள்ளாரே தேட ஆரம்பித்தாங்க. உள்ளுக்குள்ளார போய் அந்த ஈஸ்வரனை கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டு வெளியில் சொல்கிறாங்க. ஆனால் வெளியில் இருக்கிற ஆளுகளை அவங்களுக்குள்ளார கொண்டு போகிறதுக்கு அந்த பாதையை அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இருக்கணும். அப்படி யாருமே இங்கே ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. ஒரு மகான் தோன்றி இருக்கிறாரு அப்படின்னா, அந்த மகானை பார்க்க வெகு ஜனங்கள் வராங்க. வர்றவங்கெல்லாம், சாமி நீங்கள் எப்படி ஈஸ்வரனை பார்த்தீங்க, எனக்கு அந்த பாதையை சொல்லி கொடுங்கன்னு சொல்லி யாரும் கேட்டு வர்றதில்ல. எனக்கு ஐஸ்வர்யம் வேணும், எனக்கு நோய் சரியாகணும், என் வீட்டில் அந்த ஒரு குழந்தை பாக்கியம் வேணும், என் வீட்டில் திருமணம் நடக்கணும், நான் ஒரு வீடு கட்டணும், எனக்கு ஒரு வேலை வேணும். இப்படி உலகத்தை சார்ந்த விஷயங்களாவே கேட்டே வந்தால் அந்த மனுஷன் என்ன பண்ணுவார்? அவருக்கு தெரிஞ்சது ஒரே விஷயம், ஈஸ்வரன் அடையிற அந்த விஷயத்தை மட்டும் அவர் கற்றுக்கிட்டு வந்திருக்கிறார். நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவர் துல்லியமாக அதை சொல்லி கொடுத்துட்டு போயிடுவார். ஆனால் நமக்கு தேவை அதுவாக இல்லை. அப்போது நம்மளுடைய தேவையெல்லாம் இந்த உலகத்தை சார்ந்த விஷயமாகவே இருக்கிறனால அந்த மார்க்கங்களினுடைய போக்கு எப்படி மாறிப்போச்சு அப்படின்னா, அந்த மகான் எதை அனுபவித்தாரோ அதை அனுபவிக்கிறதுக்கு ஜனங்கள் தயாராக இல்லை. அந்த மகான்கிட்டேருந்து ஏதாவது கிடைக்குமா, நம்ம உழைக்காமல் ஏதாவது நம்ம கையில் ஈஸியாக கிடச்சிருமா, நம்முடைய முயற்சி இல்லாமலே ஏதாவது சுலபமாக நம்மளை சேர்ந்துருமா, இந்த மென்டாலிட்டிலேயே அவங்கள போய் அணுகிறாங்க. இப்படி தான் மகான்கள் தங்களுடைய பாதைகளை ரகசியமாக அது வைக்க வேண்டிய அவசியமும் ஏற்பட்டது. ஏன்னா யாராவது கேட்டால் தானே அவங்க ஏதாவது பதில் சொல்லுவாங்க, அந்த வழியை காமிச்சு கொடுப்பாங்க. யாருமே அந்த கேள்வி கேட்கல. அப்போ அந்த பாதை ரகசியமாகவே இருக்க ஆரம்பித்தது. அப்படி அந்த இந்து அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்து மதத்தை யார் ஸ்தாபிச்சாங்கன்னு கூட யாருக்கும் தெரியாது. அது ரொம்பவும் பழமையானது, ஒரு 5000 வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாயம் அது. ஆனால் அதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்து அப்படின்னா சந்திரன் அர்த்தம். அந்த சந்திரன் அப்படிங்கிறது மதம் அப்படின்னா ஸ்தாபனம், ஸ்தாபித்தல் அப்படின்னு அர்த்தம். அந்த சந்திரன்கிற அந்த மனசை கொண்டு போய் ஸ்தாபிக்கணும். எங்கே ஸ்தாபிக்கணும்னா ஈஸ்வரன் இருக்கக்கூடிய இடத்துல, அது நம்முடைய புருவ மத்தியத்தில். அப்போது அந்த வெளியில் சலித்து போகக்கூடிய மனசை வெளியில் சலித்து போகாமல் நம்முடைய புருவ மத்தியத்திலேயே கொண்டு போய் ஸ்தாபிக்கிறத தான் ஈஸ்வர மதம்னு சொல்ல முடியும். அதை தான் இந்து மதம்னு சொல்ல முடியும். அப்போ நான் ஒரு இந்து மதத்தை நான் இருந்திருக்கிறேன்னா நான் அதை செஞ்சதே கிடையாது. அப்போ நான் இந்து மதத்தினே கிடையாது. அதை சொல்கிறதுக்கு ஒரு அருகதை இல்லாதவனாக தான் நான் இருக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது அந்த யார் ஒருத்தர் இந்த மாதிரி செய்கிறாங்களோ, தன்னுடைய மனதை கொண்டு போய் புருவ மத்தியத்தில் அசையாமல் நிலைநிறுத்துகிறாங்களோ அவங்க தான் இந்து மதத்தர்னு சொல்ல முடியும். இதே மாதிரி தான் கிறிஸ்தவ மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், முகமது மதம், அப்படியாவது இஸ்லாமிய மதமாகட்டும், எல்லா மதத்தும் இருக்கிறவங்களும் இந்த ஒரு விஷயத்தை தான் சொல்ல வந்திருக்கிறாங்க. ஈஸ்வரனுடைய பாதையை கண்டுபிடிங்க, ஈஸ்வரனை போய் அடையுங்க அப்படின்னு சொல்லி. அது யாருமே சரிவர புரிஞ்சுக்காம இந்த உலகத்தினுடைய தேவைகளுக்காக வேண்டி அந்த விஷயங்களை மட்டுமே கேட்டுக்கிட்டு அந்த தேவையிலேயே அவங்க தன்னுடைய மனதை செலுத்தி தன்னைத்தானே அறியாமல், அந்த ஈஸ்வரனை அறியாமல் அவங்க செத்து போக வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. அதனால தான் அந்த ஒரு சித்தர் பாடுறாரு, நாடி 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 அந்த அந்த உட்கலந்த ஜோதியை தேடிகிட்டே இருக்கிறாங்க. அப்படி தேடி போய் மாண்டு போன மாந்தர்கள் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே. இது நாள் வரைக்கும் ஜனங்கள்லாம் செத்துட்டே இருக்காங்க. ஏன்னா நமக்குள்ளார உட்கலந்த ஜோதியை தேடிகிட்டே இருக்கிறாங்க. அது நாட்களெல்லாம் கழிஞ்சு போயிடுச்சு. அவங்க நாடி போய் தேடுற அந்த விஷயமெல்லாம் அந்த தேடுதல்லையே முடிஞ்சு போயிடுச்சு. யாருமே அதை கண்டுபிடிக்கல. ஏன்னா அவங்க தேடின தேடல் எங்கன்னா வெளியில தான். தொலைச்சது உள்ள, ஆனால் தேடுறது வெளியில். அது எப்படி கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் எத்தனை ஜென்மம் எடுத்துகிட்டு வந்தாலும் அது கிடைக்க போகிறது கிடையாது. என்றைக்கு அந்த மதம் என்ன சொல்லுதோ அதனுடைய ஆழத்தை புரிஞ்சுக்கிட்டு, அதனுடைய பாதையை சரிவர புரிஞ்சுக்கிட்டு நாம் அதன்படி நடந்தால் மட்டும்தான் அந்த மதத்தை ஸ்தாபித்த அந்த அனுபவஸ்தர் என்ன அனுபவத்தை அனுபவித்தாரோ அதை நாமனால அனுபவிக்க முடியும். அப்படி இந்த இந்து மதக்காரர் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் அந்த காலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஜாதிகள் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த ஜாதிகளினுடைய விஷயங்களை வச்சுக்கிட்டு நிறைய பேர்த்த தூரம் நிற்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறையா பிரச்சனைகளை பண்ணி கலகத்தை ஏற்படுத்தினாங்க. நிறைய பேர்த்துக்கு அதில் மனஸ்தாபம் ஆகி போச்சு. அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக வேண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அந்த கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்காக
அந்த ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா வேறு மதங்களுக்கு வந்து தாவறாங்க. வேறு மதங்கள் வந்து அந்த ஒரு கஷ்டத்தை கொடுக்கறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மதங்களை வந்து தழுவி போகிறாங்க. அப்படி தான் இந்துக்கள் வந்து முஸ்லீமுக்காகவும், அதாவது முகலாய மதத்துக்காகவும் கிறிஸ்தவ மதத்துக்காகவும் மாறின விஷயமெல்லாம் இருக்குது. அப்போ இங்கே ஜாதின்னு ஒரு பிரச்சனை இருக்குது, நம்மளை தூரம் நிறுத்துகிறாங்க, நம்மளை தீண்டாமைங்கிற பேரில் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கங்கிறதுக்காகவே இன்னொரு மதத்தை சார்ந்து போனவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு மிஞ்சி போனால் அந்த ஒரு ஒரு இஸ்லாமிய மதத்தை தழுவி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க இந்து மதத்துலேருந்து வந்திருப்பாங்க. அவங்களுடைய பாட்டன், அதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாரும் இந்து மதத்தை சார்ந்தவங்களாம் இருந்திருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அது பிடிக்காம போய் மதம் மாறியிருப்பாங்க. அவங்களுக்கு மதத்தினுடைய முழு கோட்பாடும் தெரியாது. ஆனால் அவங்க ஒரு 4-5 வார்த்தையை மட்டும் கற்று வச்சுக்குவாங்க. தான் ஒரு முகலாயன், அதாவது தான் ஒரு முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி. அல்லாஹு, பிஸ்மில்லா அப்படின்னு சொல்லக்கூடிய, அல்லாஹ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 3-4 வார்த்தைகளை மட்டும் அவங்க வந்து புரிஞ்சு வச்சுக்குவாங்க. அதை மட்டுமே சொல்லிக்குவாங்க. ஆனால் வெளியில் நானும் ஒரு முஸ்லீம்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் அந்த மதம் என்ன சொல்லுச்சுங்கிறது அவங்களுக்கும் தெரியாது. இந்து மதம் என்ன சொல்லுச்சுன்னு தெரிஞ்சிருந்தா அவங்க மதம் மாதிரியே போயிருக்க மாட்டாங்க. அவங்க போன இடத்துலையும் அந்த மதத்தையும் அவங்க சரியாக புரிஞ்சுக்காம அந்த நிலைமையில தான் அவங்க இருக்கிறாங்க. அப்போ இப்படி தான் பல மதங்கள்லேயும் இங்கே பிரச்சனைகள் வர்றதுக்கு காரணம். நிறையா மதங்கள் அடுத்தடுத்து உற்பத்தியாகி என்னுடைய மதம் தான் பெருசு, உன்னுடைய மதம் தான் பெருசுன்னு சொல்லி இங்கே சண்டை போடுறதுக்கு அது ஒரு முக்கிய காரணமாயிடுச்சு. ஏன்னா மதங்களுடைய கோட்பாடு என்னன்னு தெரியாதனால, மதங்களுடைய பாதை என்ன சொல்லுச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்காதனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. அப்போது ஒரு இந்து மதமாகட்டும், புத்த மதமாகட்டும், கிறிஸ்துவ மதமாகட்டும், இல்லை ஒரு இஸ்லாமிய மதமாகட்டும், அதை அனுசரித்து நடக்கிறவங்க சரிவர அந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகளை, அவங்க சொன்ன அந்த கோட்பாடை சரிவர புரிஞ்சுக்கிட்டு நடந்தாங்கன்னா இந்த அத்தனை மதங்களும் ஒரே விஷயத்தை தான் சொல்லுதுங்கிறத அவங்க ஈஸியாக புரிஞ்சுருப்பாங்க. அங்கே சமய சடங்குகளில் ஏதாவது வித்தியாசம் இருக்கலாம். ஒரு சிலர் தொழுகிறாங்க, ஒரு சிலர் வந்து ஜபம் பண்ணுறாங்க, ஒரு சிலர் தியானம் பண்ணுறாங்க, ஒரு சிலர் கோயில்களுக்கு போயிட்டு பூஜை புனஸ்காரங்களை பண்ணுறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஆனால் இது எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து ஒரு தத்துவார்த்தம் இருக்குது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சத்தியத்தை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு நிலைமைங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. அதை நம்ம பார்க்குறதே இல்லை. அதுக்கு நாம் உள்ளுக்குள்ளார போய் நாம் அதை கவனிச்சிருக்கணும். அதை நம்ம அந்த வேலையை செய்யவே கிடையாது. அப்போது அந்த ஈஸ்வர மதத்தை அறியாமல் இருந்த ஒரு காலத்தில் ஒரு இந்து மதம் இருந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து புத்தர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வராரு. அப்போ இங்கே ஒரு மூட நம்பிக்கையாக இருக்குது. உண்மையாகவே அந்த இந்து மதம் என்ன சொல்ல வந்துச்சுங்கிறத யாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டு நடக்கவே இல்லை. அதை தெளிவுபடுத்துறதுக்காக புத்தர் வந்து சில விஷயங்களை பிரசங்கம் பண்ணுறாரு. இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி வரைமுறையில் தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒரு விஷயமா அவர் வந்து பேசுகிறார். அப்போது அவருடைய பெயரை வச்சு ஒரு மதத்தை அங்கே உண்டாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுருச்சு. அவர் என்ன சொன்னார்? இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளுக்கு எதிராக இந்து மதம் இதைத்தான் சொல்ல வந்துச்சுங்கிறதுக்காக அவர் வந்து பேசினது. அவர் இந்து மதத்தினுடைய உண்மைத்தன்மையை புரிய வைக்கிறதுக்காக அவர் பேசினார். அந்த மூட நம்பிக்கைகளை அறவே ஒழிக்கணுங்கிறதுக்காக பேசினார். ஆனால் அவர் பேசுகிறத வச்சு அவர் பேரில் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க வேண்டியதாக போச்சு. இப்படி இதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து வந்து யூத மதத்தில் அவர் பிறந்திருந்தார். அங்கே இருந்த மூட நம்பிக்கைகளை பற்றி அவர் பேசுகிறாரு. இங்கெல்லாம் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அவருடைய காலத்துக்கு அப்புறம் பின்னாடி வந்த ஃபாலோவர்ஸு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா அவருடைய பேர்லேயே ஒரு மதத்தை ஸ்தாபிச்சிட்டாங்க. அவர் சொல்ல வந்தது யூத மதம் என்ன சொல்ல வந்துச்சோ அதை குறிப்பிட்டு சொல்கிறதுக்காக தான் அவர் வந்தார். அந்த மூட நம்பிக்கைகளை ஒழிக்கணுங்கிறது தான் அவருடைய கோட்பாடாக இருந்துச்சு. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க, நான் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள், இன்னும் நான் ஒரு மதத்தை ஸ்தாபிக்க போகிறேன், என் மதத்தை ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து எங்கேயுமே பிரசங்கம் பண்ணலை. சத்தியத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக ஒரு பிரசங்கம் பண்ணார். அவருடைய பேர்லேயே ஒரு மதம் அங்கே ஸ்தாபிக்கப்பட வேண்டிய அவசியங்கிறது ஏற்பட்டுருச்சு. ஒரு சிலருக்கு வந்து அந்த விசாரணையில் வந்து சில புத்தி வேலை செய்யுது. அவங்களுக்கு வந்து அந்த தத்துவத்தை கிரகிக்கக்கூடிய ஒரு விசாரணை அவங்களுக்குள்ளே ஏற்படுது. அப்படி ஏற்பட்ட ஒரு விஷயத்தில் தான் அவங்க வந்து அந்த மூட நம்பிக்கைகளை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. இல்லை, இதெல்லாம் இதுக்கு அவசியம் இல்லையே, இதனால் நமக்கு நஷ்டம் தானே உண்டாகுது, இது தேவையில்லாததாச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அந்த தன்னுடைய புத்தியினுடைய விசாரணை மூலமாக, அந்த தத்துவ விசாரணை மூலமாக அவங்க அதை வந்து வெளியில் மக்களுக்கு தெரிவுபடுத்துகிறாங்க. அவங்க ஒரு புரோகிதர் மாதிரி நம்மளுக்கு ஒரு வழிகாட்டியாக அவர் வந்து அதை செய்கிறாங்க. அப்போ அந்த மகான் வந்து ஒரு புத்த மதம் அப்படின்னு சொல்லி வருதுன்னா அவருக்கு அந்த பேர் இருந்ததுனால தான், புத்தர் அப்படின்னு பேர் இருந்ததுனால அவருக்கு புத்த மதம்னு ஆயிடுச்சு. இதே அவருக்கு புத்தர்னு பேர் இல்லாமல் வேறு ஏதாவது பேர் இருந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மதம்ங்கிறது வேறு பேரில் வந்திருக்கும். அப்போது இருக்கிற எல்லா மதத்தினுடைய பெயர்களும் அதை ஸ்தாபித்தவங்க, அதுக்கு அறிவுரை சொல்லி
ஒரு கூட்டத்தை அவங்களுக்குன்னு சொல்லி உருவாகுது. அந்த அறிவுரையை கேட்கறதுக்குள்ளே சில கூட்டங்கள் உண்டாகுது. அந்த கூட்டத்தார் அவருடைய பேரை வச்சு அது மதமாக ஸ்தாபிக்கிறாங்க. இப்படி தான் இஸ்லாம் மதமும் அங்கே உண்டாகுது. அப்போது ஒரு இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற பேருக்கு பதிலாக அந்த கிறிஸ்து அப்படிங்கிற பேருக்கு பதிலாக அவருக்கு ஜார்ஜுன்னு ஒரு பேர் இருந்திருந்தா அது ஜார்ஜ் மதம்னு மாறி இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி அந்த இயேசு கிறிஸ்துங்கிற அந்த கிறிஸ்தவ மதம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. எல்லாமே ஒரே விஷயந்தான். தன்னுடைய மனம்ங்கிற சக்தியை வெளியில் விடாமல் அது உள்ளுக்குள்ளாரே நிலைநிறுத்துகிற விஷயத்தை தான் எல்லா மகான்களும் பிடிச்சி அவங்க வந்து கடைபிடிச்சிட்டு வந்ததும் நமக்கு காமிச்சு கொடுத்த ஒரு விஷயமாகவும் இருந்தது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், அந்த தத்துவத்தை புரிஞ்சுக்காமல், அந்த சத்தியத்தை புரிஞ்சுக்காமல், நமக்கு நம்ம அறிவுக்கு எட்டின விஷயங்களை வந்து சமய சடங்குகளை நம்ம ஏற்படுத்திக்கிட்டு அதில் பலியிடுறது. இந்த அஜபலி, குக்குட பலி அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்வபலி அப்படின்னு சொல்லிட்டு, குதிரை, அப்புறம் இந்த மாடு, ஆடு, கோழி, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து பலியிடுற ஒரு கொடூர செயல்கள் எல்லாம் செஞ்சு நாம் அந்த ஒரு மூட நம்பிக்கையில் ஆழ்ந்திருக்கிறோம். இந்த மூட நம்பிக்கையெல்லாம் ஆகவே ஒழிக்கணுங்கிறதுக்காக தான் அந்த மகான்கள் வந்து பேசுகிறாங்க. இதெல்லாம் செய்யக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. திருவள்ளுவர் ஊனுண்ணாமையை பற்றி ஒரு அதிகாரத்தை எழுதுகிறாரு அப்படின்னா, அவர் அந்த கஷ்டம் நஷ்டம் அதனால் என்ன நமக்கு உண்டாகுது, மற்ற ஜீவிகளுக்கு என்ன உண்டாகுதுங்கிறத தன்னுடைய புத்தி கூர்மையால் அவர் கிரகிக்கிறார், அவர் புரிஞ்சுக்கிறாரு, அந்த தத்துவ விசாரணையில் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால் நமக்கு அட்வைஸ் பண்ணுறாரு, நீ இப்படி தான் இருக்கணும், இந்த மாதிரி இருந்தால் தான் சரியாக இருக்கும்னு சொல்லி. அதே போல் தான் எல்லா மகான்களும் நம்மளுடைய தத்துவத்தை நம்ம சரியாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவங்க வந்து ஒரு பாதையை காமிச்சு கொடுக்குறாங்க. அதனால் ஒரு புத்த மதமாகட்டும், கிறிஸ்தவ மதமாகட்டும், இஸ்லாமிய மதமாகட்டும், இந்து மதமாகட்டும், இது எல்லாமே ஒரே விஷயத்தை தான் சொல்ல வந்துச்சு. நம்முடைய ஈஸ்வரன்கிறவர் உள்ளுக்குள்ளார இருக்கிறாரு. அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிறவரை நீங்கள் பார்க்கணுன்னா வெளி விஷயங்களை விட்டாகணும். நீங்கள் வெளி விஷயங்களில் பந்தப்பட்டு இருக்கிற வரைக்கும் உங்களால் உள்ளே போக முடியாது. வாசலில் நின்று நீங்கள் வெளியிலேயே பார்த்துட்ருக்குறீங்க, நீங்கள் உள்ளுக்குள்ளார தான் நீங்கள் பார்க்கணும், அங்கே தான் ஈஸ்வரன் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதை புரிய வைக்கிறதுக்காக தான் அவங்க வந்தாங்க. அதனால் அந்த உண்மையான மார்க்கங்கிறது இப்படி தான் இருக்குது, நீங்கள் தவறான ஒரு நடவடிக்கையில் இருக்கீங்க, தவறான ஒரு நம்பிக்கையில் இருக்கீங்கிறத நமக்கு நினைவூட்டுறதுக்காக அவங்க அறிவுரைகளை நமக்கு கொடுக்குறாங்க. எப்படின்னா, இந்த உலகங்கிறது நம்மளுடைய சக்தியிலிருந்து பிரதிபலிக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த உலகங்கிற ஒரு விஷயத்தை நாம் உண்டு பண்ணாமல் நம்மளுடைய சக்தியை நமக்குள்ளாரே அடக்கி இருக்கும் பொழுது அது தானாக இருக்கக்கூடிய சக்தியாக அது மாறிடும். வெறும் தான் மட்டுமே இருக்கக்கூடிய சக்தியாக மாறிடும். ஏன்னா அது புருவ மத்தியத்தில் லயிக்கும் போது அங்கே மனம் இல்லாமல் வெறும் ஜீவன் மட்டுமே இருக்கிற நிலைமை ஆயிரும். அந்த சலனம் உண்டானாதான் அங்கே ஜீவன் வேற மனம் வேறங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்டாகுது. இது ரெண்டும் லயிச்சிருச்சு, ரெண்டும் சேர்ந்துருச்சு அப்படின்னா அங்கே வெறும் ஜீவன் மட்டுமே இருக்கிற நிலைமை ஆகும். அந்த ஜீவனுக்கும் சலனம் இல்லாமல் போகும்போது அது ஈஸ்வரனாக மாறிடுது. அந்த ஒரு வழிமுறையை தான் நமக்கு எல்லா மகான்களும் சொல்லிக் கொடுக்க வந்தவங்க. அதனால் நீங்கள் இப்போ கடைபிடிச்சிட்டு இருக்கக்கூடிய எல்லா மூட நம்பிக்கைகளும் தவறு. சரியான ஒரு நம்பிக்கைங்கிறது எங்கே இருக்கணும்னா நமக்குள்ளார இருக்கக்கூடிய ஈஸ்வரனை அடையிறதுக்கான ஒரு விஷயமாக தான் இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க வந்து குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்படி தான் இந்த மகான்கள் வந்து ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக, ஒரு நம்ம மனசுக்கு அதை புரிய வைக்கிறதுக்காக வேண்டி அவங்க அந்த அறிவுரைகளை கூறினாங்க. அதனால் அவங்க சொன்ன எல்லா விஷயமும் ஒரே மார்க்கம்தான். அவங்க கடைபிடித்ததும் ஒரே விஷயத்தை தான் அப்படிங்கிறத சாமி வந்து சொல்கிறார். அந்த மார்க்கத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குறேன். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குறேன் அந்த சித்த வித்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை தான் எல்லா மகான்களும் இதுக்கு முன்னாடி வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு சொல்கிறார். இந்த அகஸ்தியர் வந்து ஒரு இந்து மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவர் வந்து ஒரு பாடலில் எழுதுகிறார், உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகுங்கிறாரு. உண்ணும்போது அப்படின்னா சாப்பிடும்போது நம்ம என்ன உயிரெழுத்தை உயர வாங்க முடியும்? சாப்பிடும்போது நம்ம அந்த கவனத்தை சாப்பாட்டில் அந்த சுவையில் வச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கணுங்கிறாரு. உயிரெழுத்துங்கிறது பிரணவ மந்திரம், அது நாம் ஓட்டக்கூடிய அந்த கதி. அந்த கதியை சாப்பிடும்போது எப்படி உயர வாங்க முடியும்? சாப்பிடும்போது நம்மளால் கதி எடுக்கவே முடியாது, பேசும்போதும் சாப்பிடும்போது எடுக்க முடியாது. ஆனால் அவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரைமுறையில் இல்லாததாக இருக்குது. அப்போ உண்ணும்போதுன்னு அதுக்கு என்ன அர்த்தங்கிறத தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடும்போதுன்னு நம்ம எடுத்தெடுப்படியே அதை புரிஞ்சுக்க முடியாது. சாமி 4ஆம் அத்தியாயத்தில் சொல்கிறாரு, ஈஸ்வர சேவையை பற்றி பேசும்போது சேவித்தல் அப்படின்னா உட்கொள்ளுதல்னு அர்த்தம். ஒரு வைத்தியருடைய ஒரு உதாரணத்தை சொல்கிறாரு. ஒரு வியாதிக்கு ஒரு வைத்தியர்கிட்ட போயிட்டீங்க, அவர் 6 களஞ்சு கடுக்காய் தோல், 6 களஞ்சு சீந்தில் கொடி, ஒரு 4 களஞ்சு சுக்கு,
இதை நல்லா தட்டி போட்டு ஒரு தண்ணியில் அரை விஷம் இதாகிற மாதிரி, அதாவது ஆவியாகி அது சுண்டுற வரைக்கும் ஒரு அரை விஷம், நீங்கள் 1 லிட்ரு நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நீங்கள் அதை சுண்ட காய்ச்சணும். அதில் ஒரு 4 அச்சு வெள்ளத்தை தட்டி போட்டு சேவிக்கணும்னு சொல்லி அவர் எழுதுறாரு. சேவிக்கணும் அப்படின்னா அதுக்கு உட்கொள்ளுதல்னு அர்த்தம். அப்போ உட்கொள்ளுதலை தான் அங்கே சேவித்தல்னு சொல்கிறாங்க. இவர் இங்கே உண்ணும் போதுன்னு சொல்லும்போது அது ஈஸ்வர சேவையை பற்றி சொல்கிறாரு. உட்கொள்ளும் போது அப்படின்னு அர்த்தம். அப்போது ஈஸ்வர சேவை செய்யும்போது உயிரெழுத்தை உயர வாங்குங்கிறத தான் அகஸ்தியர் வந்து உண்ணும்போது உயிரெழுத்தை உயர வாங்கி அப்படின்னு எழுதுறாரு. அப்போ உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகுங்கிறாரு. சாமி சொல்கிறார் சித்த வேதத்தில், தூங்கி கொண்டிருக்கும் போது உங்களுடைய கதி எவ்விதமோ தூங்காத சமயத்திலும் ஆகி தீரும்னு சொல்கிறாரு. அப்போ தூங்கும்போது இருக்கிற கதி தான் உங்களுக்கு தூங்காத சமயத்துலையும் வரணுங்கிறாரு. அதனால தான் அவர் அந்த லைனை போடுறாரு அகஸ்தியர். உண்ணும் அதாவது உறங்குகின்ற போதெல்லாம் அதுவே ஆகுங்கிறாரு. தூங்கும் போதெல்லாம் உனக்கு அப்படி தான் இருக்குது, உன்னுடைய உயிரெழுத்து உயர வாங்கின மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பெண்ணின் பால் இன்பம் விடும்போதெல்லாம் பேணி வளம் நோக்கி அவத்தில் நில்லுங்கிறாரு. ஒரு சம்யோக சமயத்தில் கூட உன்னுடைய கவனத்தை புருவ மத்தியத்திலேருந்து நீக்கிறாத, அங்கே மேலேயே கவனத்தை வச்சுக்கோன்னு சொல்கிறாரு. சாமி சொல்கிறாரு, எந்த வேலை செய்யும் போதும் எந்த இடத்துல இருந்தாலும் மேலும் கீழும் சதா பிராணாயாமம் பண்ணி கவனத்தை புருவ மத்தியத்திலே வச்சிருன்னு சாமி சொல்கிறாரு. அப்போ எந்த வேலையை செய்யும் போதும் அங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாரு. அகஸ்தியர் பெண்ணின் பால் இன்பம் விடும்போது கூட நீ அதை விட்டுறாதன்னு சொல்கிறாரு. அப்போ மற்ற வேலை செய்யும் போதும் அங்கே தான் இருக்கணும். அப்போ இவங்கெல்லாம் சொல்கிற ஸ்தாபங்கள் அந்த ஒரு விஷயமெல்லாம் பாருங்கள் ஒரே மாதிரி தான் இருக்கும். வேறு வேறு மதங்கள்ங்கிறதுக்கு இங்கே ஒரு வாய்ப்பும் கிடையாது. அவர் தின்னும் காய் இலை மருந்தும் அதுவே ஆகும்னு சொல்லி அகஸ்தியர் சொல்லுவார். சாமி என்ன சொல்லுவார், அன்னம் அப்படிங்கிறது நம்ம ஜீவசக்தியான வாயுங்கிறாரு. அந்த அன்னத்தை புசித்தால் நாம் சாவதில்லை அப்படிங்கிறாரு. இவர் நீ சாப்பிடக்கூடிய காய் இலை மருந்து எல்லாமே அதுதாங்கிறாரு. சதா பிராணாயாமைக்கு வியாதி இல்லைன்னு சாமி சொல்கிறாரு. அப்போ அதுவும் மருந்தாக வந்து மாறி நின்றுச்சு. உணவு அன்னம்ங்கிறது ஜீவசக்தியான வாயுன்னு சொல்கிறாரு. அதுவும் அவர் சொல்கிற காய் இலை அப்படின்னு சொல்லி வந்துடுச்சு. அப்போ இப்படியே தினந்தோறும் செலுத்த வல்லார் மண்ணொலி காலம் மட்டும் வாழ்வார் பாருங்கிறாரு. அதனால தான் சதா பிராணாயாமிக்கு மரணமே இல்லைன்னு சொல்லி சாமி சொல்கிறாரு. நீ சாகக்கூடாது அப்படின்னா உன்னுடைய சக்தி வெளியில் விடக்கூடாதுங்கிறாரு சித்த வேதத்தில். அப்போது எல்லா மதஸ்தர்களும் சொன்ன ஒரே விஷயம், நம்முடைய ஜீவசக்தியை வெளியில் விடாமல் அந்த சலனத்தை நமக்குள்ளாரே வச்சிருக்கிற விஷயத்தை மட்டும்தான் எல்லாரும் சொல்லிட்டு போனாங்க. நாம் அந்த புத்தி சக்தி குறைவாக இருந்ததுனால நமக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நாம் நடைமுறைப்படுத்துகிறோங்கிற பேரில் நிறையா மூட நம்பிக்கைகளை உள்ளே புகுத்திட்டோம், நிறையா சமய சடங்குகளை உள்ளே கொண்டு வந்து சேர்த்திட்டோம். அதனால் நம்ம சக்தி வெளியில் விரயமாகி தீர்ந்து தான் போயிட்டு இருந்துச்சே தவிர அது சேமிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. அதனால் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மகான்கள் உற்பவிக்கிறாங்க. எப்பெல்லாம் வந்து இந்த ஒரு மார்க்கத்தை வந்து ஒருத்தர் ஸ்தாபிக்கிறாரு, அவருடைய இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அது மடை மாறி போன மாதிரி அந்த மார்க்கமே வேற ஒரு திசையில் போயிட்டுருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, அந்த ஸ்தாபித்தவர் என்ன சொன்னாரோ அந்த சொன்ன சொல்படி நடக்கிறது கிடையாது. சொன்னவரை பிடிச்சிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரா இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்துப்படி நடக்கிறதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப கஷ்டம். நடக்கணுன்னா நீங்கள் ஆயுசு முழுவதும் நடந்து காமிக்க வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு பதிலாக அவர்கிட்டே சரணடைஞ்சிருவோம். நீங்கள் என்னை காப்பாற்றுங்க, எனக்கு தேவையானதை கொடுங்கன்னு சொல்லி அவரை பிரார்த்தனை பண்ணிட்டா நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு திருப்தி ஆயிடுது. அப்போ இங்கே மார்க்கம் மாறி போகுது. அவங்க சொல்ல நம்ம கடைபிடிக்காமல் விட்டுட்டு அவங்கள பிடிச்சிட்டோம். இப்போ அடுத்து முகமதியர் ஒருத்தர் வராரு. என்னப்பா பண்ணிட்டுருக்கிறீங்க, சத்தியத்தை ஃபாலோ பண்ணாமல் கண்ணா பின்னாட்டு எங்கேயோ போயிட்டுருக்கிறீங்க, இந்த மாதிரி வரைமுறையெல்லாம் இருக்குது, இப்படி பண்ணுங்க அப்படின்னு அவர் ஒன்று சொல்கிறாரு. கொஞ்ச நாள் கழித்து அவர் சொன்னதை விட்டுட்டு சொன்னவரை பிடிச்சாச்சு. அப்போ அவரை பிடிச்சிட்டு அவர் ஆஹா ஓஹோ அவர் தான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பித்த உடனே மார்க்கம் மறுபடியும் திசை மாறி போகுது. அப்போது அதை சரி பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வர வேண்டியதாக இருக்குது. அப்படி இந்த உலகத்தில் வந்த அத்தனை மகான்களும் என்ன சொன்னாங்களோ அந்த சொன்ன விஷயத்தை செய்யாமல் சொன்னவரை பிடிச்சதுனால அடுத்தடுத்த மார்க்கங்கள் அது நசிஞ்சு போயிட்டே இருந்துச்சு. அதனால தான் அநேக ஞானிகள் வந்து ஒரு சத்தியத்தை தெரிவிக்கிறதுக்கு வேறு நூற்றாண்டுகளில் வந்து சொல்ல வேண்டிய அவசியங்கிறது ஏற்பட்டுருச்சு. இப்போ கடைசியாக எல்லா மார்க்கங்களும் நசிஞ்சு போகவும் எல்லா மார்க்கத்துலேயும் சத்தியம் இல்லாமல் போகவும் அந்த சத்தியத்தை ஞாபகம் மூட்டுறதுக்காக வேண்டி சாமி சிவானந்த பரமசர் அவர் வராரு. வந்து சித்த வித்தை அப்படின்னு சொல்லி எங்கேயோ தொலைஞ்சு போன ஒரு விஷயத்தை, எங்கேயோ காணாமல் மண்ணுக்குள்ளார ஒளிஞ்சு போன ஒரு விஷயத்தை தேடி கண்டுபிடிச்சி வந்து இதுதான்ப்பா அந்த மார்க்கத்துக்கான பாதை, இதுதான் மோட்சத்துக்கான ஒரு உபாயம்னு சொல்லி நம்ம கையில் கொண்டு வந்து காமிக்கிறார். இப்போவும் நாம் அவர் சொல்ல பார்க்காம சொன்னவரை பிடிச்சோம் அப்படின்னா இந்த மார்க்கத்தையும் காப்பாற்றுறதுக்கு யாராலையும் முடியாது. மீண்டும்
அவர் இன்னொரு மார்க்கத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு வேற ஒருத்தர் வர வேண்டிய சூழல்ங்கிறது கண்டிப்பாக உண்டாயிரும். ஏன்னா இது ஏற்கனவே நிறையா முறை வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம். சொன்ன ஒரு விஷயத்தை பிடிச்சிக்காம சொன்னவரை பிடிச்சதுனால வந்த வினை அது. இப்போ பொள்ளாச்சிக்கு நான் எப்படி போகணுன்னு ஒருத்தர்கிட்ட ரூட்டு கேட்குறேன். இதான் இப்படி போங்க, ஒரு 45 கிலோமீட்ரு நீங்கள் நேராக போங்க, பொள்ளாச்சி வரும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் அங்கே போய் சேர வேண்டியது என்னுடைய வேலை. அதுக்கான பிரயத்தனம் செய்ய வேண்டியது என்னுடைய கடமை. எனக்கு அதுதான் வேணும். அதுக்காக ஒருத்தர் வழி காமிச்சிட்டாரு. இப்போ நான் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா, அவர் என்ன சொன்னாரோ அதை கேட்குறது தான். அதன்படி செயல்பட்டால் தான் நாங்கள் பொள்ளாச்சி போய் சேர முடியும். ஆஹா, யாருமே எனக்கு வழி சொல்லலை, நீங்கள் தான் எனக்கு அருமையான வழி சொன்னீங்க, அது எனக்கு புரிகிற மாதிரி வழி சொன்னீங்க, நீங்கள் இல்லைன்னா எனக்கு வழி சொல்கிறதுக்கு யாருமே கிடச்சிருக்க மாட்டாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு மகத்தான ஒரு மனுஷர், எவ்வளோ ஒரு இரக்கத்தோடு எனக்கு ஒரு பாதையை காமிச்சு கொடுத்தீங்கன்னு சொல்லி அவரை புகழ்ந்து பேசிக்கிட்டு அவர் காலடியிலே நீங்கள் கிடந்தீங்கன்னா உங்களால் பொள்ளாச்சி போகவே முடியாது. ஏன்னா அவருடைய வேலை வர்றவங்களுக்கெல்லாம் வழி காமிச்சு கொடுக்கறது தான். அது ஒரு போர்டு, அது இப்படி போங்கன்னு சொல்கிற ஒரு போர்டு. நீங்கள் அதை விட்டுட்டு நீங்கள் அவர் சொன்னதை செயல்பட்டால் மட்டும்தான் உங்களுக்கும் பலன், இந்த மார்க்கத்துக்கும் பலன். இந்த மார்க்கம் காப்பாற்றப்படணும், இந்த மார்க்கம் அப்படியே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் சிவானந்த வம்சர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்யுங்க. சிவானந்த பரமசரை விட்டுருங்க. ஏன்னா அவர் எந்த இடத்துலையும் தன்னை வெளி காமிச்சிக்கவே கிடையாது. நான் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் எங்கேயும் அவர் சொல்லலை. எந்த இடத்துலையுமே அவர் என்னை வந்து நீங்கள் சந்திங்க, நான் பெரிய ஆள் அப்படின்னு எங்கேயுமே காமிச்சிக்கல. அதுக்கு பதிலாக அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, நான் ஒரு ஆன்மீகத்தில் உயர்ந்தவன் என்றோ நாம் ஒரு குரு என்றோ நினச்சிட்டு யாரும் என் கூட வர வேண்டாம். நீங்கள் உலக சேமை பிரகாசிக்கேன்னு நினைக்கிறேன். அந்த புஸ்தகத்தில் இந்த வார்த்தை இருக்குது. அவரை பிரசங்கத்தில் சொல்லியிருக்கிறாரு. ஒரு குருன்னு நினச்சிட்டு எங்கிட்ட வர வேண்டாம், ஒரு சகோதரனாக எங்கிட்ட வந்து உங்களுக்கு வேண்டியதை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு போய்க்கலாம், அதுக்கு எந்த ஒரு தடையும் கிடையாதுன்னு எழுதியிருக்கிறார். அப்போ ஒரு ஆன்மீகத்தில் நான் ஒரு அனுபவஸ்தன்னு கூட நினச்சிடாதான்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ அவரை நம்ம கடவுள் அளவுக்கு நம்ம நினச்சிட்டோம் அப்படின்னா நாம் அவர் சொன்ன விஷயத்தை செயல்பாட்டை விட போகிறோன்னு அர்த்தம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த எத்தனை மார்க்கங்களும் செஞ்ச தப்பு அது. இத்தனை ஜனங்களும் அந்த மார்க்கத்தை சொன்னவரை பிடிச்சி அந்த சொன்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணாமல் அந்த மார்க்கத்தை நாசம் செஞ்சுட்டே வந்தாங்க. இப்போ இறுதியாக நமக்கு வந்திருக்கிற ஒரு மார்க்கம் அது. இந்த மார்க்கத்தையும் நசிக்கிறதும் நசிய விடாமல் செய்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நாம் அவர் சொன்ன விஷயத்தை செயல்படுத்தணுமே தவிர அவர் சொன்னவரை விட்டுருங்க. அதில் அவருக்கு பிரியம் கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த அத்தனை விஷயத்தையும் அவர் பார்த்துட்டு தான் அவர் தன்னை ஒழிச்சு வச்சுருக்கிறார். அவரை பற்றின அவருடைய இயற்பெயரை கூட அவர் வெளியில் சொன்னது கிடையாது. அவருடைய வாழ்க்கை வரலாறு கூட எங்கேயுமே சொன்னதில்லை. அதனால தான் சிவானந்த பரமசருக்குன்ட்டு தனிப்பட்ட ஜீவன் இல்லைன்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதிட்டு அதுக்கு கீழே குறிப்புங்க சொல்லி சித்தவேதத்தில் எழுதியிருக்கிறாங்க. முதல்லையே சிவானந்த பரமசருடைய ஜீவ சரித்திரத்தை பற்றி அநேகர் விசாரிக்கிறதுனால இந்த கடிதத்தை எழுத வேண்டியது இருக்குன்னு சித்த சமாஜத்தில் வெளியிடுறாங்க. தயவு செஞ்சு அவருடைய சரித்திரத்தை கேட்காதீங்க, அவரை கவனிக்காதீங்கன்னு தான் அதனுடைய அர்த்தம். அப்படி ஒரு சரித்திரம் வேணும் அப்படின்னா உங்கள் ஜீவனை போய் பாருங்கன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜீவனை நம்ம நேசித்து நம்ம ஜீவனை கடை தேர்க்கிறதுக்கான வழியை செய்கிறது தான் இந்த மார்க்கத்தினுடைய வேலை. சிவானந்த பரமசர் கவனிக்கிறதோ சிவானந்த பரமசரனுடைய விஷயங்களை நம்ம கவனத்தை செலுத்துறதோ நம்ம வேலை இல்லை அப்படிங்கிறத நம்ம சரியாக புரிஞ்சுக்கணும். இது நாள் வரைக்கும் இருந்த எல்லா மார்க்கங்களும் நசிஞ்சு போனதுக்கு இதுதான் காரணங்கிறத சாமி சித்தவேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். அப்போது அவர் சொன்ன வழியை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணுவோம். அவரை நீங்கள் கவனித்தாலும் கவனிக்காட்டினாலும் நீங்கள் அவர் சொன்னதை செஞ்சிக்கினாலே அதனுடைய பலனை உங்களால் பூர்ணமாக உணர முடியும். அந்த பலனை நீங்கள் அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் செயல் தான் இங்கே முக்கியம். செய்யலாமல் அவரை பற்றி நினச்சிட்டு அவரை பற்றியே நம்ம புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு பலன் கிடைக்காது அப்படிங்கிறது தான் சாமி இதில் திட்டவட்டமாக இந்த அத்தியாயங்களில் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார். ஸோ இதுதான் இன்றைக்கி மதத்தை பற்றி நான் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்ச விஷயம். அனைவருக்கும் ஆத்ம நமஸ்காரம்.